மனிதனிடத்திலே அன்பு செலுத்துவது. ஒருவேளை இந்த 10 கற்பனைகளை எடுத்துக்கொள்வோமானால் முதல் 4 கற்பனை தேவனுக்கு, முதல் 4 கற்பனைகள் கடவுளுக்குரிய தொடர்புள்ள வகுப்புல இதெல்லாம் அவங்களுக்கு வந்து டீச்சிங் சொல்லிக் கொடுத்துருவாங்க. இந்த 10 கற்பனைகள் முதல் 4 கற்பனை கடவுளுக்குரிய தேவனாகிய கர்த்தரை, அவர் மட்டும்தான் உங்களுக்கு கடவுள், அவரை நமஸ்கரிக்க வேறு கர்த்தருடைய நாமத்தின் வீடியை வழங்காதிருப்பாயாக, ஒரு நாளை பரிசுத்தமாய். இந்த 4 கற்பனைகள் கடவுளுக்குரிய. மீதப்பட்டவருடைய 6 கற்பனை யாருக்குரியது? மனிதனுக்குரியது. எப்படி மனிதனுக்குரியது? நீ அதை குறை செய்யாதே, உபச்சாரம் செய்யாதே, கடவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிற பொருளை இச்சியாதே. அப்படியானால் இந்த முதல் 4 கற்பனைகளையும் எதை காட்டுகிறது என்றால் கடவுள் மீது இருக்கக்கூடிய அன்பை காட்டுகிறது. முதல் 4 கற்பனைகளும் கடவுள் மீது இருக்கக்கூடிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசை, கடவுளை பேசி என்று சொல்லி கடவுள் மீது காட்டக்கூடிய அன்பு. மீதமுள்ள 6 கற்பனைகளும் யார் மீது காட்டக்கூடிய அன்பு? மனிதன் மீது காட்டக்கூடிய அன்பு. எப்படி அன்பு? அவனை நேசித்தால் கொலை செய்ய மாட்டேன், அவனை நேசித்தால் கடவுள் செய்ய மாட்டேன், அவனை நேசித்தால் உபசாரம் செய்ய மாட்டேன், அவனை நேசித்தால் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், அவனை நேசித்தால் நான் அவருடைய பொருளை நான் இச்சிக்க மாட்டேன். எனவே கடவுள் மீது இருக்கக்கூடிய அன்பும் மனிதன் மீது இருக்கக்கூடிய அன்பும் ஒருங்கிணைந்து தான் 10 கற்பனைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் நாட்களிலும் ஆண்டவருடைய வருகை பிறப்பின் நாட்களை அனுசரிக்க ஆயத்தமாகலாம். கடவுள் மீது அன்பு செலுத்த வேண்டும், மனிதன் மீது அன்பு செலுத்த 2 இல்லை என்று சொன்னால் அர்த்தமுள்ள பண்டிகை நாம் கொண்டாட. முதலாவதாக இறைவன் மீது அன்பு செலுத்துவதின் அடிப்படையில் தான் மத கோட்பாடே அமைத்துள்ளது. ரிலிஜன் கன்சிஸ்ட் இன் லவ்விங் காட். எந்த ஒரு மதமாக எடுத்துக்கொண்டாலும் இறைவனை நேசிக்க வேண்டும். இறைவனை நேசிப்பதுதான், கடவுளை நேசிப்பதுதான், தேவனை நேசிப்பதுதான் ஒரு மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், ஒரு முழு பலத்தோடு, ஆத்மாவோடும் அன்பு சொல்வாயாக. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் அதுதான் சொல்லப்படுகிறது. பழைய பாட்டில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு. இது எதையே முழு முறை என்று சொல்லப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு செலுத்து என்று சொன்னால் அதுவே போகும். ஆனால் என்ன அடைமொழி சொல்லப்படுகிறது? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம். எது பார்க்கிறார்? டோட்டல் செல்ஃப் சரண்டர். Total self-surrender of the whole being to God. We should surrender our total being. நமது மனித தன்மை முழுவதையும் ஆண்டவருக்கு நாம் முழுமையான அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு செலுத்துவது. உண்மையான ஆண்டவருக்கு அன்பு செலுத்த வேண்டுமானால் you should surrender yourself. Total surrender of the whole being of God. நமது வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்வதற்கு பெயர் தான் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவது. Love to God must come from the heart. Love to God must come from the soul. Love to God should come from the mind. முழு இருதயத்தோடு மனதார ஆண்டவரை நேசிக்க வேண்டும். நாம் அவருடைய மனசாட்சியோடு ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி நேசித்துதான் அவர் உலகத்திலே மனிதனாக இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு முழு மனதோடு உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் நாம் முழுமையாக மீட்கப்பட வேண்டும். நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக நேசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரை முழுமையாக நேசிப்பதுதான் ஒரு மதத்தினுடைய கோட்பாடு. கிறிஸ்தவ மதத்தின் கோட்பாடு. யூதர் யெகோவாவை நேசிப்பது யூத மதத்தினுடைய விசுவாச பிரமாணம். யூதர்கள் அந்த விசுவாச பிரமாணத்திலே யெகோவாவை நேசிக்கிறோம் என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை ஒவ்வொரு யூத குழந்தையும் மனநமாக சொல்றேன். நம்ம பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளைகள் ஏதாவது மனப்பாட வசனம் சொல்றோம். சின்ன பிள்ளை கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், ஜீவாப்பம் நானே என்று சொல்லி சிறு சிறு வசனங்களை பிள்ளைகளுடைய மரண சக்திக்கு ஏற்ப நாம் சொல்லிக் கொடுப்பது. அதே போல யூதர்கள்
பிதாவாகிய கடவுளை நான் நேசிப்பேன் என்பதுதான் அந்த குழந்தைகளுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கக்கூடியது. எனவே ஆண்டவரை எல்லா உணர்வுகளுக்கு மேலான அன்பு செலுத்த வேண்டும். நமது நினைவு அலைகளுக்கு மேலாக ஆண்டவரை நேசிப்போம். நேசிக்கும் பொழுதே ஒருத்தர் பேர் அன்பு செலுத்தும் பொழுதே நமது நினைவு எங்க இருக்கும்? இன்னொரு இடத்துல. நமது நினைவுகள் இன்னொரு இடத்துல இருக்கும் பொழுது இன்னொரு இடத்துல பேசிக்கணும். ஆனால் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது நமது முழு